நம்ம நடிப்பின் நாயகனான நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தினோட ட்ரெய்லரை ஃபைனலி ப்ரொடக்ஷன் டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினோட ட்ரெய்லர் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. கடைசி பார்த்தா ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்த காரணத்தினால இந்த திரைப்படத்தினோட ட்ரெய்லரை வந்து பார்த்தீங்கன்னா 8:30க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை வச்சு இந்த திரைப்படத்தினுடைய கதையை நம்ம 100% வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணினார். ஸோ அந்த ஒன்லைனை வச்சு இவங்க ரிலீஸ் பண்ண ட்ரெய்லரை வச்சு இந்த திரைப்படத்தினுடைய கதையை நம்ம 100% டீகோட் பண்ணியிருக்கோம் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய கதையை பற்றின டீகோடிங் பற்றி தான் முழுமையாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இவன் பேசியிருக்கிறது நல்லா இருக்குது, இவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடினமான டாஸ்க்லாம் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை. ஜஸ்ட் நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் என்ன ஒன்லைன் சொன்னார் அதை பற்றி வந்து பார்த்துலாம். ஆக்சுவலி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து என்ன ஒன்லைன் வந்து சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜஸ்டிஸான விஷயம் வந்து நடக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து ப்ராப்பரான நீதி வந்து கிடைக்காம இருக்குது. அந்த விஷயத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹியூமன் வந்து உருவெடுத்து அந்த விஷயத்துக்கு நீதி வாங்கி தரான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன். ஸோ இப்போ இந்த ட்ரெய்லர் மூலிமா நம்ம இந்த திரைப்படத்தினுடைய கதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான லாயர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாயரே தெரியாது, ஒரு ஃபேக் லாயர் அப்படி தான் சொல்லணும். ஸோ உங்களோட கும்பலே வந்து பார்த்திங்கன்னா சும்மா காசை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் காசு நிறையா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நீதி கொடுத்துட்டு வந்து போகிற ஒரு லாயர் கேங்காக தான் வந்து இருக்காங்க. ஸோ மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா அவங்க வந்து இருக்காங்கங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் சைட்லேயும் காசு வாங்காமல் லஞ்சம் ஊழலாம் வாங்காமல் உண்மையில யார் பக்கம் நீதி நேர்மை நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்கிற ஒரு உண்மையான லாயராக வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ என்னென்னா நம்ம இந்திரன்ஸ் அவர்களுக்கும் அவருடைய பொண்ணுக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைங்க. அதுக்காண்டி வந்து கோர்ட்டுக்கு வந்து வர்றாங்க, ஒரு லாயர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த லாயர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபி கண்ணன் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ஸோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு கரெக்டான நீதி வாங்கி தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான லாயராக வந்து இருக்கார். ஸோ என்ன பண்ணுறாருன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இவங்ககிட்ட வந்து காசை மட்டும் நல்லா ஆட்டையை போட்டு தீர்ப்பு வந்து இவங்க சைடு வந்து வர முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறாரு. ஸோ இன்னொரு சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியே வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து இந்திரன்ஸ் போட்டு அடிச்சிருப்பாரு. உனக்குலாம் நான் ப்ராப்பரான நீதிலாம் வாங்கி தர மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்லாம் சொல்லியிருப்பாரு. இன்னொரு டைலாக் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும், நீ எப்போம்மா ஃபீஸ் கட்ட போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதாவது என்னென்னாங்க, நம்ம இந்திரன்ஸ் அவர்களுடைய கேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான நீதி கொடுக்காம அவங்கள்ட்ட இந்த காசை மட்டும் வாங்கிட்டு அவங்க சைடு நீதி சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த நீதியை சொல்கிறதுக்கு தான் நம்ம சூர்யா அவர்கள் வந்து வராரு. இதில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் வந்து டபுள் ஆக்ஷன் வந்து பண்ணுறாரு. கருப்பசாமியாகவும் நடிக்கிறாரு, லாயராகவும் நடிக்கிறாரு. நீங்கள் லாயராக நடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவருடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் போட்டிருக்க மாட்டார். பட் கருப்பசாமியாக நடிக்கும் போது அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாரு. ஸோ அது மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆக்ஷன் தான் இந்த திரைப்படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கிறாருங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸான விஷயம் வந்து நடக்குது. நம்ம இந்திரன்ஸ் அவர்களுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயம் வந்து நடக்குது. அந்த இன்ஜஸ்டிஸான விஷயத்துக்கு நம்ம கருப்பசாமி அவர்கள் லாயராக உருவெடுத்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களை போட்டு தள்ளுற இந்த திரைப்படத்தினுடைய கதை அப்படிங்கிறத ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட கதை வந்து இதுதாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு என்கேஜிங் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் வந்து கேட்பார், மேரபாய் இனிமேல் என்ன பண்ண போகிற, கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி பண்ண போறியா, பட் அதுக்கு உனக்கு கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பயங்கர காமெடியாக வந்து கேட்டிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அன்பான ஃபேன்ஸுக்குன்னு சொல்லி நம்ம சூர்யா அவர்கள் வந்து முடிச்சிருப்பார். ஒரு பயங்கரமான கமர்ஷியல் படமாக வரப்போகுதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம த்ரிஷா அவங்களும் சொல்லுவாங்க, பீக் சம்பவம் லோடிங்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக தான் இந்த திரைப்படம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லர் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் அபியங்க் அவர்கள்கிட்ட விரப்பா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் எப்போ வரும்னு சொல்லி எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. இப்போ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு ராத்ராசன் ரீமிக்ஸ் எப்போ சாய் அபியங்க் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். ஒரு படத்தில் எவ்வளோங்க எலிவேஷன்ஸ் அங்கே, ராத்ராசன் இருக்குது, கருப்பா கூடவா இருக்குது, வீரப்பா இருக்குது, இப்போ அதிலே வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து இருக்குது, ராத்ராசன்லேயே உங்களுக்கு ரீமிக்ஸ் வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆல்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஆல்பமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும்.
ஸோ அந்த மாதிரி நம்ம சாய் அபியங்கர் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்பம்காண்டி மெனக்கிட்டு இருக்காரு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் திரைப்படமாக வந்து இருக்க போகுது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் 2 தான் ஒரு ப்ராப்பரான தேட்ரிக்கல் கம்பேக் ஃபிலிமாக நம்ம சூர்யா அவர்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ் நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக தெரியல, 15 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். 15 இயர்ஸ் கழித்து நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு பக்காவான தேட்ரிக்கல் கம்பேக் படமாக கருப்பு திரைப்படம் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.